ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 9th மேக்ஸ் ட்ரினாமெட்ரி அதாவது முக்கோணவியலில் எக்ஸசைஸ் 6.21 ஃபார்முலாஸ்லாம் பார்க்க போகிறோம். இது பார்த்தோன்னா இந்த எக்ஸசைஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், sin θ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்பட்டெனிஸ், தமிழில் எதிர்பக்கம் பை கர்ணம். அடுத்து cos θ ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்பட்டெனிஸ், தமிழில் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்து tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு, தமிழில் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். நெக்ஸ்ட்டு கொசிகன் θ ஈக்குவல் டு ஹைப்பட்டெனிஸ் பை ஆப்போசிட் சைடு, தமிழில் கர்ணம் பை எதிர்பக்கம். நெக்ஸ்ட்டு சீக்கன் θ ஈக்குவல் டு ஹைப்பட்டெனிஸ் பை அட்ஜசன்ட் சைடு, தமிழில் கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம். cot θ ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு, தமிழில் அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். நெக்ஸ்ட்டு sin θ ஈக்குவல் டு 1 பை கொசிகன் θ, அதாவது கொசிக்கனை சைனுடைய ரெசிப்ரோக்கல்னு எழுதிக்கலாம். sin θ ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்பட்டெனிஸா, அப்போ கொசிக்கனை ஹைப்போட்டெனிஸ் பை ஆப்போசிட் சைடுன்னு எழுதிக்கலாம். சேம் cos θ ஈக்குவல் டு 1 பை சீக்கன் θ, அதாவது சீக்கன் θ காசுடைய ரெசிப்ரோக்கல். காசை நம்ம எப்படி எழுதுவோம்? அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்பட்டெனிஸ். அப்போது சீக்கன் θவை நம்ம ஹைப்பட்டெனிஸ் பை அட்ஜசன்ட் சைடுன்னு எழுதிக்கலாம். சேம் இதே மாதிரி tan θ ஈக்குவல் டு 1 பை cot θன்னு எழுதிக்கலாம். tan θவோட வேல்யூ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ cot θவை நம்ம அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் சைடு எழுதிக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.